என்னது? கேன்சருக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரீட்மெண்ட்டா? கேன்சரை விரட்டக்கூடிய இன்ஜெக்ஷன் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்கா? கேன்சர் சிகிச்சைக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டாமா? வாங்க இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இன்றைய உலகில் புற்றுநோய் உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்பட்டிருக்கும் பெரிய சவாலாக மாறியுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 20 மில்லியன் மக்களுக்கு புதிய புற்றுநோய் பாதிப்புகள் ஏற்படுவதாக கண்டறியப்பட்டிருக்கு. 9.7 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் புற்றுநோய் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கிறாங்க. புற்றுநோய்க்கு இன்று உலகம் முழுவதும் பரவலான கவனத்தை பெற்று அதற்கான சிகிச்சை முறைகளும் அதிகரித்து வருது. பொதுவாக நுரையீரல், மார்பகம், பெருங்குடல், புரோஸ்டேட் போன்ற புற்றுநோய்கள் அதிக அளவில் உள்ளதாக தகவல் வெளியாகிறது. புற்றுநோய்க்கு கீமோதெரபி, அறுவை சிகிச்சை உள்ளிட்டவை மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்டு வருது. இதோடு புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்களால் ஆயுர்வேத சிகிச்சையும் எடுக்கப்பட்டு வருது. இந்நிலையில நுரையீரல் புற்றுநோய்க்கான புதிய நோய் எதிர்ப்பு ஊசி இந்தியாவில் அறிமுகமாக இருக்கு. இது 7 நிமிட ஊசி அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த 7 நிமிட ஊசி அடசோலிசிமாப் என்ற மருந்தை பயன்படுத்தி செய்யப்படும் ஒரு இம்யூனோ தெரப்பி. இந்த ஊசி மருந்து இந்தியாவிலும் அறிமுகப்படுத்தப்பட்டு நுரையீரல் புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சைகளுக்கும் பயன்படுத்தப்படுது. புதிதாக அறிமுகமான இந்த 7 நிமிட ஊசி எனும் அடசோலிசமாப் தோளிலும் தோல் அடியிலும் செலுத்தப்படும். இந்த சிகிச்சையின் செயல்முறை முன்பு நரம்பு வழியாக சொட்டு சொட்டாக நோயாளிக்கு செலுத்தப்பட்டு வந்த நிலையில தற்போது தோலடி ஊசியாக மாற்றப்பட்டிருக்கு. இதன் மூலம் சிகிச்சை மேற்கொள்வதன் நேரம் என்பது 30 முதல் 60 நிமிடங்களாக குறைஞ்சிருக்கு. இந்த 7 நிமிட ஊசி சிகிச்சையின் பொழுது நோயாளிகள் மருத்துவமனையில் காத்திருக்கவோ படுத்துக் கொண்டிருக்கவோ தேவையில்லை. இந்த செயல்முறையானது நோயாளியின் பக்க விளைவுகளை குறைத்து மன அழுத்தத்தையும் குறைப்பதாக கூறப்படுது. சிறிய அல்லாத உயிரணு நுரையீரல் புற்றுநோய் போன்ற தீவிர நிலைகளில் நல்ல பயனளிப்பதாகவும் மருத்துவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. உலகிலேயே முதன்முறையாக புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சு இங்கிலாந்து மருத்துவர்கள் இந்த சாதனையை படைச்சிருக்காங்க. ஒரு முறை பாதிக்கப்பட்டால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பெரும் சவால் அளிக்கக்கூடிய இந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடித்துள்ளது பாராட்டுதலுக்குரியதா இருக்கு. நுரையீரல், மார்பகம், கல்லீரல் மற்றும் கணைய புற்றுக்கு ஆளானவர்கள் மத்தியில இந்த ஊசி மருந்து வெற்றிகரமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. புற்றுநோய் சிகிச்சை பெறுபவர்களின் நேரத்தை குறைக்கும் என்பதால இது பெரும் கவனத்தையும் பெற்று வருது. இந்தியாவிலும் இந்த 7 நிமிட புற்றுநோய் தடுப்பூசி அறிமுகமாக இருக்கு. இப்புதிய நோய் எதிர்ப்பு சிகிச்சை ஊசி நுரையீரல் சிகிச்சையை மாற்றக்கூடும் என்றாலும் இந்த டோஸின் விலை ரூபாய் 3.7 லட்சம் எனவும் நோயாளிகளுக்கு 6 டோஸ் வரையிலும் தேவைப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிகிச்சை இந்தியாவில் கண்டறியப்படும் நுரையீரல் புற்றுநோயாளிகளின் பெரும்பான்மையாக உள்ள நான் ஸ்மால் செல் நுரையீரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என கூறப்படுது. இந்த சிகிச்சை முறை புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அனைத்து நோயாளிகளுக்கும் பொருந்தாது. இது PDL-1 ஏற்பிகளை குறிப்பாக குறிவைக்கும் ஒரு நோய் எதிர்ப்பு சிகிச்சை மருந்து. எனவே பெரும்பாலான புற்றுநோய் செல்களில் இந்த ஏற்பிகள் கொண்டிருப்பவர்களை மட்டுமே இந்த சிகிச்சைக்கு தகுதியானவர்கள். மேலும் நுரையீரல் புற்றுநோயாளிகளின் வாழ்வையும் நோய் பரவாமல் இருக்கும் காலத்தையும் அதிகரிப்பதுடன் இறப்பு அபாயத்தையும் இது குறைக்குது. இந்த மருந்தின் தோலடி வடிவத்தை மருத்துவமனை வெளி நோயாளர் பிரிவுகளில் சிகிச்சை பெற்ற நர்ஸ் ஊசி மூலம் நோயாளிகளின் தொடையில் 7 நிமிடத்தில் செலுத்த முடியும். நரம்பு வழி உட்செலுத்துதல் செய்யப்படும் நேரத்தில் குறைந்தபட்சம் 5 நோயாளிகளுக்காவது இந்த தோலடி சிகிச்சையை பெற முடியும் எனவும், இதில் 5 நோயாளிகளில் 4 பேர் நரம்பு வழி ஊசியை உட்செலுத்துவதை விட தோலடி உட்செலுத்துதலையே விரும்புவதாகவும் தகவல் வெளியாகுது. மேலும் இந்த மருந்தினுடைய ஒரு டோஸ் 3.7 லட்சம் என்பது அதிகமாக இருந்தாலும் ஒரு நோயாளிக்கு 6 டோஸ் வரை செலுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க.